வந்திருப்பானாம். என்னை ஆராதனை செய்யுங்கள் என்பான். வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, இவைகள் எல்லாவற்றுக்கு மேலும் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே அமர்ந்து தன்னை தேவன் போல காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதை பார்த்தவனே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அவர்களை பொறுத்தளவிலே மேசியா என்பவர் தங்களுடைய விடுதலைக்கு பாடுபடுகிறவர். அவர் தேவன் அல்ல, அவர் ஆராதிக்க மாட்டோம். இவன் வந்து என்னை ஆராதிங்கள் என்று சொல்லுகிறான். உடனே யூதர்கள் அந்தி கிறிஸ்துக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா, தன் முழு பலத்தோட யூதர்களை வேட்டையாட ஆரம்பிப்பான். அடுத்த 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல யூதர்கள் ரத்த சாட்சியா மரிப்பாங்க. யூதர்கள் துரத்தி ஹிட்லர் காலத்துல கொலை செய்யப்பட்டது போல கொலை செய்யப்படுவாங்க. இந்த 7 வருஷத்துல ஜனங்கள் படாத பாடுபடுவார்கள். இதில் அந்தி கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. அந்தி கிறிஸ்து என்றால் என்னன்னா, அந்தி கிறிஸ்து என்பது ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்பதனுடைய தமிழ் வடிவம். ஆன்டி கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் என்று பொருள். அப்ப கிறிஸ்துவுக்கு எதிரானவருடைய கையில் ஆட்சி கொடுத்தால் அவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவர்களையும் குறிவைத்து தாக்குவான்.